கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே ஒரு டவுட். இந்த வருஷம் அதாவது 2026ல டிஏ வருமா வராதா அப்படின்ற ஒரு டவுட் தான். ஏன்னா மார்ச்சே வந்துருச்சு. மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் தொடங்கிருச்சு. இன்னும் நம்மளுக்கு டிஏ ஹைக்கோட அனௌன்ஸ்மெண்ட் வரல. என்னாச்சு? இந்த வருஷம் டிஏ வருமா வராதா? எதுவும் கேன்சல் ஆயிருச்சா? ஏன் டிலே ஆகுது அப்படின்னு நிறைய கேள்வி இருக்கும். சோ அதுக்கான விடையும் அதே மாதிரி டிஏனா என்ன? டிஏ அனௌன்ஸ்மெண்ட் எப்ப வரும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் இந்த வீடியோல பார்க்கலாம். டிஏ அப்படின்னா என்னன்னா டியர்னஸ் அலோன்ஸ். அதாவது மார்க்கெட் பிரைஸ்ல எல்லாத்தோட பிரைஸ்மே அதாவது எல்லாத்தோட விலைவாசியுமே வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். சோ அதனால எம்ப்ளாயீஸ்க்கு குறிப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு எக்ஸ்ட்ரா மணி கொடுக்கறது தான் வந்து டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஏன் டிஏ கொடுக்குறாங்க அப்படின்னா இன்ஃபிளேஷன் அதாவது விலைவாசி வந்து உயர்வு காரணமாகவும் அதே மாதிரி சேலரியோட வேல்யூ குறையாம இருக்கிறதுக்காகவும். இப்போ அவங்க கொடுக்குற சேலரி வந்து மார்க்கெட் பிரைஸ்க்கு ஏத்தாப்புல கொடுக்கணும் இல்லையா? சோ மார்க்கெட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு நஷ்டமாயிரும். சோ அந்த சேலரி பத்தாம இருக்கலாம். மேபி அந்த சேலரில அவங்களோட லைஃப் ஸ்டைல வந்து கொண்டு வர முடியாம இருக்கலாம். சோ இதுக்காக கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு நீங்க இந்த மாதிரி இன்ஃபிளேஷன் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேலரி அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. சோ இது வந்து வருஷத்துக்கு 2 முறை கொடுப்பாங்க. ஜனவரிலையும் கொடுப்பாங்க, ஜூலைலையும் கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய பேசிக் சேலரி இருக்கு இல்லையா? சோ அதுல இருந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்றதுதான் இந்த டிஏ அப்படின்னு சொல்றாங்க. சோ யாருக்கு இந்த டிஏ கிடைக்கும்ன்றது அப்கோர்ஸ் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் கிடைக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் கிடைக்கும். அட் த சேம் டைம் பென்ஷனருக்கும் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது வந்து வருஷத்துக்கு 2 முறை கிடைக்கும். சோ பிரைஸ் வந்து ஏறிச்சு அப்படின்னா இப்ப நம்ம வாங்கக்கூடிய பிரைஸ் ஏறிடுச்சு அதே சேலரியில இருக்கு அப்படின்னா அதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் கொடுக்கறது ஒரு பெனிஃபிட்டா தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு கவர்மெண்ட் வந்து இது அலாட்மெண்ட் பண்றாங்க. சோ பேசிக் சேலரியோட ஆட் பண்ணி கொடுக்கறதா வந்து இந்த டிஏ அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த டிஏ ஹைக் எப்ப வரும்? அதாவது ஜனவரியில கொடுக்கணும். சோ ஜனவரியில இருந்து இன்னும் வரல அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். சோ ஜனவரியிலயும் வரல, பிப்ரவரியிலயும் வரல, சோ மார்ச்லயும் வந்து அதாவது ஹோலி பண்டிகை இருக்கு இல்லையா? சோ இதுல வந்து எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. சோ இந்த பண்டிகையோடய சேர்த்து நம்மளுக்கு அந்த ஹைக் வரும் அப்படின்னு. சோ அப்பவும் வரல. சோ கண்டிப்பா ஏப்ரல் மாசத்துல வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகளோட தான் இருக்கு. சோ கண்டிப்பா வந்து ஏப்ரல்ல ஒரு பிக் அப்டேட் இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. சோ வந்து இது ஒரு அபிஷியலான அப்டேட் இல்ல அப்படின்னாலும் ஏப்ரல்ல கண்டிப்பா வரும். ஏன்னா பினான்சியல் இயர் வேற முடிஞ்சிருச்சு. சோ நியூ பினான்சியல் இயர் ஸ்டார்ட் பண்றப்போ அந்த பழைய கணக்குகள் எல்லாம் வச்சிருக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. சோ கண்டிப்பா ஏப்ரல் மாசத்துல ஒரு பிக் அப்டேட் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த டிஏ ஹைக் ஏன் வந்து இவ்ளோ டிலே ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு சில ரீசன்ஸ் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னே சொல்லலாம். சோ ஜான்வரி ரிவிஷனை வந்து மார்ச்ல அனௌன்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. மார்ச்சும் ஆகல. சோ ஏப்ரல்ல தான் அனௌன்ஸ்மெண்ட் ஆகும், ஒரு பிக் அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரியும். சோ வந்து ஏன் ஹைக் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களே சொல்றாங்க. இன்ஃபிளேஷன் டேட்டா வந்து இன்னும் ஃபைனலைசேஷன் ஆகல. அதே மாதிரி கேபினட் அப்ரூவலும் இன்னும் ஆகல. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸும் ஸ்லோவா நடக்குது அப்படின்ற மாதிரியும் 8th பே கமிஷன் டிஸ்கஷன் பேக்ரவுண்ட்ல நடக்கிறதுனால சோ இந்த ஹைக்குமே கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ மார்ச்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கணும். அப்படி வராததுனால ஏப்ரல்ல கண்டிப்பா வந்து வந்துரும். ஏப்ரலுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த டிஏ ஹைக் எவ்வளவு வருது அப்படின்னா இதுக்கு முன்னாடி 58% வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப நியூ டிஏ ஹைக் எவ்வளவு அப்படின்னா 2%ல இருந்து 3% வரையும் இன்க்ரீஸ் வரலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 60%ல இருந்து 61% வரையும் வரும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. சோ இது வந்து ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. சோ எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. சோ கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சோ வந்து இப்போ பேசிக் சேலரி பிளஸ் பென்ஷனோட வந்து இந்த பெர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அரியர்ஸ் எல்லாம் வருமான்னு கேட்டா கண்டிப்பா வந்து ஜனவரிலயும் வரல, பிப்ரவரிலயும் வரல, சோ மார்ச்லயும் வரல. சோ இந்த 3 மந்த்ஸ்க்கு சேர்த்து அரியரும் வரும். சோ இந்த 3 மந்த்ஸோட டிஃபரன்ஸையும் சேர்த்து உங்களுக்கு வந்து இந்த சேலரியோட அரியர்ஸ் அமௌண்ட் மாதிரி லம்சமா வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அரியர்ஸையும் கால்குலேட் பண்ணி தான் வந்து தரப்போறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ அரியர்ஸ் அமௌண்ட்டையும் சேர்த்து கால்குலேட் பண்ணி தான் வந்து மொத்தமா தரப்போறதா சொல்றாங்க. சோ அது பிக்கஸ்ட் ஒரு பெனிஃபிட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ எவ்வளவு மணி கிடைக்கும் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு 40,000 ரூபாய் சேலரி வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா 3% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 1200 இன்க்ரீஸ் ஆகும். சோ அப்படின்னா 3 மாசம் அரியர்ஸ்னா 3600 வந்து மொத்தமா உங்களோட சேலரியோட ஆகும். சோ எக்ஸ்ட்ரா வந்து ஏப்ரல்ல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணா ஏப்ரல் அமௌண்ட்டும் சேர்த்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம சேலரியோட இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன். இது வந்து அபிஷியல் அப்படி கிடையாது. சோ அதே மாதிரி யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டா அப்கோர்ஸ் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் பிளஸ் பென்ஷனர்ஸ்க்கும் இதே பெனிஃபிட் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஃபைனலா சொல்லணும் அப்படின்னா டிஏ ஹைக் வந்து கேன்சல் ஆகல, டிலே தான் ஆகிருக்கு. சோ கேன்சல்லாம் ஆகல, யாரும் பேனிக் ஆக வேணாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க.
சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏப்ரல்ல ஃபுல் செட்டில்மெண்டோட உங்களுக்கு பிக் அப்டேட்டோட உங்களுக்கு பெனிஃபிட்டோட அந்த அமௌண்ட் வந்துரும் அப்படின்ற மாதிரியும், சோ சேலரி இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்துல அரியர்ஸ் அமௌண்ட்டும் இந்த இந்த மாசத்துல வந்துரும் அப்படின்ற ஒரு பிக் அப்டேட் எல்லாருக்குமே வரப்போகுது. சோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருங்க. சோ மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.